ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங் vlog தான். லாஸ்ட் வீக் நாங்கள் வெளியில் போனது தான். ஆக்சுவலாக மூவி போனோம், கருடன். அது போயிட்டு வேளச்சேரியில் இருக்க கோரா கார்னிவல் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அதுக்கு தான் போனோம். ரொம்ப நாளாக சாட்சி கேட்டுட்டு இருந்தா. எப்படியுமே டின்னர் வெளியில சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மூவி முடிஞ்சதே 7 o'clock கிட்ட. அதனால சரி வீட்டுக்கு போற டைமிங் தூரம்ன்றதுனால சரி நாங்க அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டே போயிட்டு வந்துடலான்னு அப்படியே வேளச்சேரி போயிட்டோம். ஆக்சுவலா இங்க மெயினா வந்ததே என்னன்னா பப்பீஸ்லாம் அங்க இருக்குது. பப்பீஸ் கூட டைம் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். சாட்சிக்கு தான் பப்பின்னா உயிராச்சே. வீட்ல சிட்சு வீட்லயே ஒரு பப்பி இருந்தாலுமே அவ வெளியில பப்பிய பார்த்தான்னா உடனே தொடணும், தூக்கணும். இதுதான் அவளோட ஆசை. கீழே ஒன்னொன்னு போடு. கொடுக்குறீங்களா? திரும்ப பண்ணு. பப்பீஸ் கூட ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணா சாக்ஷி. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். சாப்பிட்றதுன்னா நிறைய ஃபுட்ஸ் இருந்ததுங்க. நிறைய நிறைய ஃபுட்ஸ் இருந்துச்சு. சரி நமக்கு வயிறு நிறையிற அளவு தானே சாப்பிட முடியும். நிறைய ஐட்டம் நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை. டிஃப்ரெண்ட்டாகவும் நாங்கள் ட்ரை பண்ணல. சும்மா அவள் பாஸ்தா பீஸா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஆர்டர் பண்ணோம். இது நம்ம பப்பி கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல டைம், அந்த இதுலேயே ஃபுட்டும் சேர்ந்து கவர் ஆயிடுது. ஸோ அதில் நாங்கள் பாஸ்தாவும் பீஸாவும் ஆர்டர் பண்ணோம். எப்பயுமே தின் க்ரஸ்ட்டு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு அதுலேயே தின் க்ரஸ்ட் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் பாஸ்தா க்ரீமி பாஸ்தா ஆர்டர் பண்ணோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெஜ் பீஸாவும் வெஜ் பாஸ்தாவும் தான். நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு, வாயிலே வைக்க முடியல. அப்படி இருந்தும் அவளுக்கு அதை வாயிலேருந்து எடுக்கிறதுக்கு மனசு வரல. அப்படியே சூடாக இருந்ததுனால நான் வாயில் வச்சோடனே என்னை பார்த்து முறைச்சிட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு அவள் சாப்பிடல. அப்படியே இந்த சீஸ் வேற பார்த்தா நல்லா வந்தது. அதை பார்த்துட்டு இன்னும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஆற அப்படியே நான் அவளை சூடாக சாப்பிட்டு பழகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருந்த பாஸ்தாவையும் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு ரவுண்ட்ஸ் போனோம். போயிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். மேல இருந்து பார்க்குறப்ப வியூவே சூப்பரா இருந்துச்சு. லைட் செட்டிங்ஸும் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அங்க இருக்கிற ஃபுட்ஸு எல்லாரும் சாப்பிடுற விதம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி எல்லாரும் அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிடுறத பார்த்தா, சாப்பிடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்தவங்க கூட அவ்ளோ விரும்பி சாப்பிடுவாங்க போல. அவ்ளோ நல்லா எல்லாருக்கும் இப்ப வந்து ஃபுட்டு மேல வந்து ரொம்ப அதிகமா அதாவது டேஸ்டான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இப்ப நெறைய புதுசு புதுசா நெறைய வர ஆரம்பிச்சது. கொரோனா டயத்துல எல்லாரும் மொபைல்ல வந்து ஃபுல்லா ஷார்ட்ஸ் ஃபுட்டு எல்லாம் பார்த்து பார்த்து டெம்ப்ட் ஆகி போய் இப்ப நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் பார்த்தா அப்படியே கலர்ஃபுல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா சாப்பிட டேஸ்டா நிறைய வந்ததும் குழந்தைங்களும் சரி நம்மளும் சரி வெளியில போறது சாப்பிட்றதுனாலே ஒரு ஒரு ஹாப்பி தான். வீட்ல வந்து சமைக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. வெளியில சாப்பிடுறது தான். வீக்கெண்ட் வெளியில போகாமலா அப்படின்ற மாதிரி இருக்கு. வெளியில சாப்பிடாமலா அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாதாம் பாலு வாங்குனோம். அது ஒரு கப்பே அவ்ளோ இருந்துச்சு. நட்ஸ் நெறைய போட்டு குடுத்தாங்க. எண்டிங்ல வந்து ஒரு கூலாவோ, இல்ல ஹாட்டாவோ ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா தான் அந்த ஃபுட்டுக்கே ஃபுல்ஃபில் ஆகுது. எல்லாரும் இத ஒரு வழக்கமாவே வச்சிருக்கோம். அப்புறம் அங்க வந்து புக் ஃபேர் நடந்துட்டு இருந்துச்சு. நெறைய பேர் வாங்குனாங்க. நமக்கு அந்த சைடு வேலையே இல்ல. ஸோ அந்த சைடு நாங்க போல. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.